மொத அவங்கவங்க வீட்டு கதவை சாத்துங்க. அடுத்தவங்க வீட்டு கதவை சாத்தணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரியா? நம்மளுக்கே பொழப்பு தண்டனக்காவான், இதுல ஊரா முட்டு பொழப்புக்கு டிங்கனக்காவான். நல்லா இருக்கே கணக்கு. என்ன டென்ஷன் நான் உங்களை விட அதிகமா கருத்தெடுத்து கரெக்டா பேசுவேன், பாயிண்ட் அடிச்சு பேசுவேன். பேச முடியாது உங்களால. ஓகேவா? வேண்டாம். கட்டல்ல உட்காந்து திங்கிறது என்னோட சுதந்திரம். நான் இஷ்டப்பட்ட இடத்துல எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடுவேன். அது கக்கூசில் உட்காந்து சாப்பிட்றேன், எதுல வேணாலும் உட்காந்து சாப்பிட்றேன். அதை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓகே? தரையில் உட்காந்து திங்கிறவங்க நல்லவங்களும் கிடையாது, கட்டலில் உட்காந்து திங்கிறவங்க கெட்டவங்களும் கிடையாது, கக்கூசில் போய் உட்காந்து திங்கிறவங்க துரோகியும் கிடையாது. அவன் பொழப்பு போய் அவன் பாருங்கடா, எவன் எங்க உட்காந்து திங்கிறான்னு இப்போ அதுதான் ஆராய்ச்சா. கடவுளே, ஐயோ ராமா. இப்படி தாண்டா ஊருக்குள்ள அசிங்கப்படுத்துறாங்க நம்மள. அவங்க நம்மள அசிங்கப்படுத்த நினைச்சு அவங்க அசிங்கப்பட்டுட்டு போறாங்க. இது தேவையா? யாருமே பாவம் கருத்து சொல்லவும் வரல. கமாண்டே போட நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. கடவுளே, ஏ கமாண்ட போடுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு காலெல்லாம் இதாகுது. அன்னைக்கு ஒரு வெளியில் போயிருந்தால, அப்போ எலி கடிச்சிருச்சுன்னு என் தம்பி தான் சொன்னான். தூங்கிட்டு இருக்குள்ள எலி கடிச்சிருச்சு. அது என்னன்னா இப்போ காலெல்லாம் ஊறுது. அட தரை நல்லா புரிஞ்சுங்க. தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்டாலாம் செரிமானம் ஆகாது. மனுஷன் சோத்தை தின்னதுக்கப்புறம் நாயாட்டம் உழைக்கிறான் பார்த்தியா, வேர்வையை சிந்தி, அவனுக்கு அது கரைஞ்சி போயிடும். சோறு தின்னு கரையணும்னா வேலை செய்யணும். வேலை செஞ்சாத சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா கரையாது. சோத்தை தின்னொன்னு கட்டளை ஏறி படுத்தா, தரையில் உட்காந்து சோத்தை தின்ட்டு நீ கட்டளை ஏறி உடனே படுத்தா உனக்கு கரையும் நீ நினச்சிக்கிட்டு இருந்தா அது முட்டாள்தனம். சோத்தை தின்னுபிட்டு கட்டில் உட்காந்து நாங்கள் சோத்தை தின்னுட்டு ஓட்டமாக ஓடி போய் காத்தாலேருந்து பொழுது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம் பார்த்தியா, எங்களுக்கு கரையாத போகாது. எங்களுக்கெல்லாம் கரைஞ்சி போயிடும் எவ்வளோ சாப்பிட்டாலும். அதுதான் நானும் சொல்கிறேன். சாப்பிட்டு சும்மா படுத்திருந்தா கரையவே கரையாது. வேலை செஞ்சால் மட்டும்தான் கரையும். உழைக்கும் ஜென்மம் 15 வருஷமா ராவும் பவுலும் என் பிள்ளைங்களை வளர்த்துறதுக்கோசரம் தூக்கம் இல்லாத, நல்ல சோறு இல்லாத உழைக்கிற ஜென்மம் எங்களுக்கெல்லாம் செரிமானம் ஆகாத போகிற சாமி. உடம்பு பெருசாக போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு மனசளவில் சந்தோஷமாக இருக்கணும், மைண்ட் அளவில் நிம்மதியாக இருக்கணும். அது எதுவுமே இல்லை. நல்ல சோறு இல்லை, டைமுக்கு சோறு திங்கலை, உடம்பு போடுறதுக்கு காரணம், முதல் காரணமே அதுதான் தெரியுமா? ஒரு பொண்ணாக இருந்து குடும்பத்தை மட்டும் பார்த்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்தா நல்லது கெட்டது எல்லாத்தையும். நான் குண்டா இருக்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு பார்வைக்கு அப்படி தெரியுது. நான் அவ்வளோ குண்டா இருக்கேன்னா என்னால் காத்தாலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தறிக்கிட்ட நிற்க முடியாது. முழங்கால் வலி வந்திருக்கணும், கால் வலி வந்திருக்கணும். என் பசங்களை 4 மணிக்கு நான் ஸ்கூல்லேருந்து கூட்டி வந்துட்டு 5 மணிக்கு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு நைட்டு 9 மணிக்கு மறுபடியும் என் பசங்களை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரேன். ஒரு நிமிஷம் ஓயாத ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் எனக்கு உடம்பு இருக்கிறது தெரியல. ஏன்னா நான் சின்னதுலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன். ஓகேவா? உடம்பு